ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஒட்டையனுங்களை புழக்க போகிறோம். தரமான மேட்ச் இருக்குது இன்றைக்கி, வாங்க பார்க்கலாம். மில்லரையும் கேபிஎன்வியும் கூப்பிட்ருக்குறேன். மில்லர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போன கேம் பிளேவை. இப்போ பிஆர் போக போகிறோமா, பிஆர் போய் பொட்டையனுக்கு பழக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு தரமான மேட்ச் இருக்குது, பார்க்க போகிறீங்க. இப்போ தரமான மேட்ச்சை என்னால் காமிக்க முடியாது, இங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு மோசமான நிலைமையில். பார்த்தீங்கன்னா குடிகாரனாட்டு இருப்பார். அவர் வந்துட்டு பீஸ் மேக்கர், அமைதி நிலைநாட்டவே பிறந்திருக்காரு. மேட்ச்லேயே அமைதியாக தான் இருப்பார், பேர் எப்படியே மேட்ச்லேயே அமைதியாக இருப்பார். இப்போயும் பீஸ் தான் மேக் பண்ணிருக்காரு. நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நம்ம வந்துட்டு ரப்பன் போட்டு ஆடுவோம். அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. பார்த்தீங்கன்னா இப்போ பிஆரில் போய் பொட்டையனுங்களை பழக்க போகிறோம். போன கேம் பிளே பார்த்தீங்கன்னா தரமான ஆட்டம் இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், மேப்பில் வந்துட்டு என் சுயநலத்துக்காக ஒரு இடத்துல எல்லாத்தையும் இறக்கி விட போகிறேன். நம்மகிட்ட சப்ளை கிரேட் இருக்குது, ஒரே காரணத்துக்காக அதே இடத்துல எல்லாத்தையும் இறக்கி விடலான்னு பார்த்தா சப்ளை கிரேட் இங்கே இருக்குது. நம்ம அங்கே தான் இறங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே மொரட்டு கேம் பிளே இருக்குது. உள்ளே வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கே தெரியுது, கீழே ஃப்ளைட்டு வெளியே ஒரு வட்டம் தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்னோடய கே வட்டம் தான். நானும் கே தான் வச்சுருக்கேன். இங்கே பாரு, ஃப்ளைட்டு வெளியே வட்டம் தெரியுதா, அது நம்ம கே வட்டம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தரமான வெடப்பான கேம் பிளே இருக்குது, பார்க்க தான் போகிறீங்கன்னா காளியோட ஆட்டத்தை. நம்ம சேனலோட இது என்னென்னா பொட்டையனுங்களை பழக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 இந்த வண்டி, டபரா வண்டி 2, ஒருத்தர் ஸ்கேட் போர்டு, இன்னொருத்தர் என்ன வச்சுருக்காரு, இன்னொருத்தர் ஸ்கேட் போர்டு. பார்த்துக்கோங்க, 3 பேர் அந்த டபரா வண்டி, ஒருத்தர் ஸ்கேட் போர்டு. ஆனால் ஒரு பேர் ஸ்கேட் போர்டை காட்டுது. நம்ம இன்னும் நம்ம விரிக்கவே ஒரு விரிச்ச மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீ ஒரு தரமான கேம் பிளே இருக்குது, பார்ப்பீங்க. எல்லாம் பொழக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இறங்கினே நம்ம கைக்கு ஃப்ரீ ஃபயர் பயந்துட்டு ஒரு குளோவால் கொடுத்துட்டீங்க. நீ தரமான பொட்டையனுங்களை தேடி பிடிச்சி உங்களுக்காக நான் பொழக்கிறேன். நம்ம டீமில் ஒரு மேக்கிங் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் பக்கத்தில் இனிமே இருந்தாலும் ஸ்கோப் போட்டு தான் நான் ஊற்றுவேன் அப்படின்னு அடித்து ஊற்றுவார் ஒருத்தர். சிவூர்னு ஒருத்தர் இல்லை, சிவூர் இல்லை, அவர் பேர் யூஎஃப் ஜான். யூஎஃப்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதர பழசான ஒரு கில்டு. அந்த கில்டை பார்த்து பேண்டவனுங்களாம் இருக்கிறானுங்க. ஆனால் இனியும் இந்த காலம் கிடையாது. அந்த கில்டுக்கு விட்டு நம்ம உடச்சி நொறுக்கி விட்டாச்சு, இவ்வளோ நொறுக்கு நொறுக்கி இருக்கிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் வருவோம். அந்த ஹேக்கரை பற்றி நான் பேச வரும்ல, மேட்ச்சில் பார்ப்பீங்க. அந்த ஹேக்கர் தான் எங்களை அடிச்சிடுவோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி இந்த மாதிரி ஜெயிக்க போகிறதில்ல, ஹேக்கர் வந்து அடிச்சிடுன்னு சொல்லிவிட்டு ஏமாத்திர முடிஞ்சிருச்சு. தரமான கேம் பிளே இருக்குங்க. உங்கள் டீம் பேரை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். கலர் ட்ரெஸ்ஸு, டேக்லைனும் பொட்டையனும் போகிறோம். நம்மளை மாதிரி தரமான கேம் பிளே எந்த டீமில் இருக்காது. தெரிஞ்சு ட்ராமா என்னடா காஸ்டியூம் சூத்தானாட்ட போட்டிருக்கான்னு யோசிச்சிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இது அந்த மாதிரிலாம் போட்டால் தான் பார்க்குறானுங்க யூடியூப் சேனல் வீடியோ. நாங்கள் எளிமையாக இருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட வந்து டாப் கிரிமினல்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் போட்டு வர மாட்டோம். ஆசை வந்து டாப்அப் என்னடா அண்ணன் டாப்அப் பண்ணி ஆடுறாங்க. அதுக்கு தான் கோல்டு ராயில் ஜெயிச்சு பண்டில் போட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மாண்டேஜ் வீடியோ பார்க்குறக்கு கொஞ்சம் சடுவு மாரியாக தான் இருக்கும். பரவாயில்ல, பாருங்கள், ஓட்டி விட்டாச்சு பார்த்து தொலைங்க. நம்ம தரமான கேம் பிளே இருக்குது. உங்களுக்கு தனியாக இவரோட கேம் பிளே பார்க்கணும் அப்படின்னா அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, மட சாம்பிராணி ஒரு சேனல் வச்சுருக்காரு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மில்லரு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்காரு, பொட்டி பாம்புன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. பண்ணுங்க, இது தற்கொலை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வார்த்தை பேசிக்கிட்டு
ஆமாம், நிறைய பசங்க செத்துருப்பானுங்க, தொங்கியிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்ச நேரம். எப்படா ரிசல்ட் வரும், எப்படா கயிறு கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க பசங்களாம் இருப்பீங்க எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்லாமல் மஜா பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் தோற்றாலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ்எஸ் எடுத்துக்கலாம். பசங்க எப்படி சுற்று அடிக்கணும் என்னன்னா எங்கள் காலேஜில் ஓடி கிடைக்கல, ஓடிவு கிடைக்கல. ஒரு சம்புட்டியே காலேஜில் வாழ்ந்துட்டுருக்குறோம். கேபிஎன்வி எனக்கு இதுவும் இருந்ததாடா காயினு, ஒரு 500 காயின் தாடா. விஎஸ்எஸ் என்னடா சிப்பு போட்டால் தானே அடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த போட்டால் எங்கள் காயின் கூட வர மாட்டேங்கிறான். பார்த்தீங்கன்னா நம்ம விருட்டுன்னு பறக்க போகிறோம். விஎஸ்எஸ் எடுத்தால் தரமான கேம் பிளே காட்டலாம். நம்ம எப்படி ஒரு ப்ரோ பிளேயராக மாறணும்னு நம்ம சேனல் பாருங்கள் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு 200 ஏறி இருக்கும் பாருங்கள், அந்த 200 காரணம் நான் தான் அந்த 200 ஏறி விட்டேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க. சூத்து சரி விடுங்க, சூத்தை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. அந்த தன்னோட பெருமையை காட்டிகிட்டு இருக்காருங்க சார். தன்னோட பெருமையை மாறடிச்சு கூறிட்டு இருக்காரு இங்கே ஒருத்தர். என்கிட்ட பச்சைக்கார் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 100 எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்டர் ஆஃப் த ஜோன் போய் பொட்டைனுங்களை பழக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நீங்களே பொட்டைனுங்கள்ட்ட தான் பம்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, லூட் எடுக்கும். நீங்களே சொல்லுங்கள், புல்லட்டில் கன்று இல்லாமல் புல்லட் இல்லாமல் எப்படி அடிக்க முடியும்? அடித்து உங்களுக்காக பொழந்து நான் கேம் பிளே காட்டுவேன். நீங்கள் வந்து சிறப்பாக நம்பி நம்ம சேனல் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 வாங்கியாச்சு. இந்த 100 ரூபா கேட்குறாங்க. இந்த டைலி 100 ரூபா நம்மக்கிட்ட இல்லையே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தரமான கேம் பிளே பார்க்கணும் நம்ம சேனல் வாங்க, சிறப்பாக நான் பண்ணி தருவேன். பறந்தாச்சு. நம்ம பைக் ஸ்கின் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மகிட்ட ஒரு 7 பைக் ஸ்கின் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. பார்க்கலாம் பாருங்கள். இல்லை, பைக் ஸ்கின் இல்லை, வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இவர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஊழல் விட்டார். நானும் விஎஸ்எஸ் தானே வச்சுருக்கேன், சிப்பு வேணும், சூத்திர சொல்லணும்னாரு. அங்கே எனிமி ரிவைவ் பண்ணுறாங்க, வந்தீங்கன்னா அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்கானுங்க, வந்தீங்கன்னா பிறந்து விடுங்க பார்க்கலாம். இப்போ பிறந்துடுறதுக்கான நேரம் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டியில் வந்தால் நான் உங்களுக்கு ரீப்ளே போட்டு வேணால் காட்டுறேன். இந்த பொட்டைன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நான் அடித்தேன், ஹெட்ஷாட் அடித்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணார. தொண்டவழி பேச்செல்லாம் கேட்டு நம்மளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஒரு தரமான 102 உங்கள் மண்டையில் நம்ம இறக்குனதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த சிப் எடுக்க நம்ம வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம். வந்தானுங்கன்னா பொட்டைனுங்களுக்கு பொச்சு அடித்து விட வேண்டியதுதான். இங்கே ஒரு மிஷின் இருக்குது, என்கிட்ட ஏர்பென் இல்லைங்க. இந்த மாதிரி காமெடிலாம் நம்ம சேனலில் கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாத்துக்கும் நான் இலவசமாக ஒரு 200 காயின் ஏற்றி விட போனேன். ஆனால் இந்த டயலிங் நம்ம கொடுக்கவே மாட்டானுங்க. இந்த மாதிரி M4 அழிஞ்சு போன காலகட்டத்தில் M4 எடுத்து ஆடிட்டு இருக்கவே தற்கொலை பண்ணே வரலாம். சிப்பே அங்கே ஃப்ரீயாக கிடக்குது. ஆனால் ஒரு சிப்பு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு, ஏன்னு தான் தெரில. நீங்கள் கேட்கலாம், பண்ணீங்கன்னா புண்டைக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு. நம்மளும் தற்கொலையாட்டு வாங்கிட்டோம், ஏன்னு தெரில. இப்போ என்னன்னா 4th லெவல் லிஸ்ட் வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள், நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு 4-5 மரத்தை இருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போனால் பிறந்து விடணும், ஒட்டையில பழக்கம்.
எடுத்து அதையும் சொருவி நுணுக்கி உள்ளே ஓட்டு அடிப்போம் உங்களுக்காக. என்னதான் எஸ்எம்ஜி புல்லட்டை ஏருக்குள்ளே பூத்த முடியலைன்னா உங்களுக்காக தான் எடுத்து சொருவி அடிக்கிறேன். பாருங்கள், கேம் பிளே பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பறக்கிறவங்க ஒரு சம்பட்டி 2 சம்பட்டி பறக்கிறானுங்க. இங்கே வாங்க, எங்கிட்ட வாங்க. அவன் ஒரு நாக்கு வச்சாச்சு, டீம் வைப்பே பண்ணியாச்சு. நீங்கள் கவலையே பட வேணாம், நம்ம கேமில் தரமான கேம் பிளே இருக்கு இன்றைக்கும். போடுற கில்லே அடிச்சாச்சு, பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சம்பட்டிங்களை ஒட்டைங்களை போட்டு பொல பொலன்னு வளர்ந்துருக்கோம். முக்கியமான விஷயம்னா ஜோனுக்கு போகணும். ஓகேயில் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். நம்ம டீமோட ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு, மயராக போச்சு. நம்மளாம் போயிட்டு இருக்கணும், தப்பு தான், இருந்தாலும் போய் தான் ஒன்றும் நமக்கு வழி இல்லை. இவனுக்கு என்னன்னா வந்த இடத்துலேருந்தே ஜோனை போட்டு வச்சுருக்கிறானுங்க. அதுதான் மிகப்பெரிய சங்கடமாக இருக்குது நம்மக்கிட்ட. மகாராஜ் இங்கே வந்தீங்கன்னா நம்ம இதில் பறந்து போகலாம், என்ன சொல்கிறீங்க? மில்லர் இங்கே வாங்க, மில்லர் என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. என்னன்னா இப்போ தண்ணியில் இறங்கிட்டு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, மேலே வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம 5 கிலோ தரமாக எடுத்துருக்கோம். நம்ம டீம்மேட்டில் எத்தனை கிலோ எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 2 எடுத்துருக்காரு, என்ன கணக்குன்னு தெரில. இப்போ மேட்ச் முடியல, டேமேஜ் கணக்கு தெரியுங்க, ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது உங்கள் சேனல்லாம் பார்க்கணும், ஆனால் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு ஒரு சேனலே இல்லைன்னு. பார்க்கலாம், 11 பேர் இருக்காங்க. இவர் 11 பேரையும் நக்கி விட்றாரா இல்லை நக்கிட்டு போகிறாரான்னு. எங்கே இனிமே மில்லர் சவுத் ஈஸ்ட் பக்கமாக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீட்டு மேலே கேம்ப் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கேம்ப் போட்டாச்சு. நம்ம இன்னொரு டீம் வைப் பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு நண்பர் காரில் வெளியே வந்துருக்காரு. ஒரு சம்பட்டி நான் பார்த்ததே இல்லை. தன்னோட டீம்மேட்டை ரிவைவ் பண்ணி ஆகணும், ஒரு வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாரு. யாரா நீங்கள் ரிவைவ் பண்ணி இப்படி இப்போ நம்ம டீமால் நம்ம ரிவைவ் பண்ண போகிறோம், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நமக்கும் நல்ல குணம்லாம் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா இந்த பர்ச்சேஸ் சிம்பிளே காட்ட மாட்டேங்குது. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. நம்ம டீம்மேட் சொன்னாங்க வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம இங்கே இருக்கோம், நீங்கள் தப்பாக மட்டும் நினச்சிட வேணாம். நான் ஒரு ஸ்குவாடே இருக்குதுன்னு நினைக்கிறேன். டீம்மேட்ஸ் எல்லாம் நம்ம விட்டு ஓடிட்டாங்க, ஆனால் இப்போ நம்ம நேராக அங்கே போயிட்டு எனிமி உங்கள்கிட்ட நடந்து வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட தான் ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. 3 பேர். நம்ம தரமான கேம் பிளே பற்றி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்மளை 5 பேர் வாட்ச் பண்ணிருக்கானுங்க. அவங்க எவ்வளோ மனசமரிங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம எமௌண்ட் போட்டு அவங்க காண்டாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் கோடு மேட்சாக மாறிடுச்சு.
இந்த வீட்டுக்கு மேலே எனிமி இருக்காரு என் கூட வரும். இந்த வீட்டுக்கு மேலே ஒரு எனிமி இருக்காரு. என்கிட்ட மகாராஜ் மட்டும் வந்தாருன்னா பரவாயில்ல. ஒருத்தர் போட்டு பொழந்தாச்சு நம்மளுக்கு. எங்கே இருக்காங்க எனிமி? மேலே ஒருத்தர் இறங்குறா இருப்பாருங்க. அவர் கிட்டே சும்மா தரமாக நான் இறங்கிட்டேன். அவர் எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த மண்டைக்காட்டு நமக்கு வச்சு விட்டாங்க. அப்போ இந்த கேம்லேயே பார்க்கலாம். நான் இருந்து போய் அடிக்கலாம்னு நினைச்சேன். இன்னும் ஒரே ரெண்டு பேர் தான். மில்லர் சூப்பர். போய் மில்லர் அவனை மட்டும் எடுத்து விட்ருங்க. அவனை எடுத்து விட்ருங்க மில்லர். அவன் ரிவே ஆகிறான் மில்லர். மில்லர் ஒருத்தன் எந்திரிச்சா மில்லர். டே போட 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 அங்கே போட அங்கே போட. MP40 ஏறா MP40 ஜே அங்கே போடா. பிரவீன்கிட்ட போடா. க்ளோல் போடா. ஓபி வந்துட்டாப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா பூயை அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்துட்டு அந்த இதை போட்டு எந்திரிச்சிட்டாரு. டிமிட்ரி போட்டு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 8 கிலோ அடிச்சிருக்கோம் தரமாக. இதில் என்னன்னா 6 கிலோக்கு 2 டேமேஜ் கொடுத்துருக்காரு. என்ன கணக்குன்னு தெரில. சரி இப்போ ரீப்ளே பார்க்கலாம்.